ஜோஃப்ரா ஆர்ச்சர் இந்த பேரை கேட்டாலே தலைக்கு மேலே ஏற்றுற பவுன்சர்ஸும் முக்கியமாக ஸ்டீவ் ஸ்மித்துக்குள்ள அபிஷேனுக்கு அகேன்ஸ்டாக போட்ட அந்த ஆஷஸ் சீரிஸோட ஸ்பெல் தாங்க ஞாபகம் வரும். இதுக்கு மேலே தலைமை ஃபேஸ் பண்ண கஷ்டங்கள்லாம் பேட்ஸ்மேன் ஒரு பவுன்சரை ஃபேஸ் பண்ணுற மாதிரி தாங்க. சின்ன வயசுலேருந்து கிரிக்கெட் விளாண்டுருந்தாலும் வீட்டில் அவங்க அம்மாவுக்கு அப்பாவுக்கும் சண்டை வந்துகிட்டே இருந்துருக்கு. என்னதான் டொமஸ்டிக் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி அண்டர் டீமில் எடுத்திருந்தாலும் ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணல. இதனால என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா டொமஸ்டிக்லையும் கழட்டி விட்டுறாங்க. இந்த மன உடச்சல்னால உங்க அப்பா பிரிட்டிஷ்காரனால இவர் இங்கிலாந்துக்கு போறாருங்க. அங்கே போய் கண்ட்ரி கிரிக்கெட்டில் 61 விக்கெட் தக்காளி யாரு சாமினி அப்படின்னு இங்கிலாந்து போர்டு பார்க்க அதே சீசன் பிபிஎல்ல மொரட்டு பெர்ஃபார்மன்ஸ் சும்மா கிரிட்டு பவுன்சர்ஸ் ஏற்றி அப்படி ஐபிஎல் பக்கம் வந்தோம்னா 2018 ராஜஸ்தான் ராயல்ஸ் அங்கேயும் போய் சும்மா கிரிட்டுன்னு போட்டு 2019 வேர்ல்டு கப் என்னப்பா ஞாபகம் இருக்கா இல்லையா இருக்கும்னு நினைக்கிறேன். தலைவனோட பவுலிங் மட்டும் கம்ப்ளீட் டாமினேஷன். அப்படியே என்னதான் 2022 வகையும் சுமூகமா போயிட்டு இருந்தாலும் இவருக்கு ஆப்போனண்டா இன்னொருத்த வரான். அவன் யாருன்னு பார்த்தோம்னா வேற யாரும் இல்ல, இன்ஜுரி தான். திருப்பி அவரோட ஃபுல் ரிதத்தை கொண்டு வர 2025 வரைக்கும் ஆயிப்போச்சுங்க.